உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்துள்ள சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம். இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தெரியும், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தான் யார் என்பதை மக்களுக்கு காட்டிவிட்டால், அல்லது ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி தன்னுடைய உழைப்பை மக்களுக்கு காட்டிவிட்டால் அந்த கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடமே இருக்காது. ஏன்னா எங்க ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக் ஒர்க்கிங் ஸ்டைல் சார். கிரவுண்ட்லயே தான் இருப்போம், மக்களோடு தான் இருப்போம், ரொம்ப கடுமையா பாடுபடுவோம். நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்தியா ஃபுல்லா பிஜேபியினுடைய ஒரு கவர்னன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கிராஸ் ரூட்ஸ் கவர்னன்ஸ் இருக்கும். அதனால் இரண்டு கட்சிகளும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமா இருக்காங்க. எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை ஓங்குகிறதோ அங்கே எல்லாம் இரண்டு திராவிட கட்சிகளும் கூட்டு முயற்சி செய்வார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னாங்கன்னா, அந்த இரண்டு திராவிட கட்சிகளுடைய வாக்காளர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, குறிப்பா பெண் வாக்காளர்கள். திமுக அதிமுக ரெண்டு கட்சி. ஏன்னா பிரதமர் மோடியை பிடிக்குது சார் அவங்களுக்கு. யாரு பிரதமர்? பிரதம மந்திரி வேட்பாளர் 3 பேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது களம் வேற. ஆனா பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருத்தகிட்ட மட்டும்தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் என்னதான் முயற்சித்தாலும் கூட அவங்களுடைய சொந்த தொண்டர்களுடைய வாக்கு வங்கியை அவர்களால் தக்க வைக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்து. சோ ரெண்டு கட்சியும் கரைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கை. ஒரு கட்சி கரையணும் 2024. காரணம், ஒரு கட்சி கூட்டணி பலமா இருக்கு, உடனே அது கரைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பலத்தை நமக்கு தெரியாது, அந்த கட்சி பலமா கூட்டணி பலமான்னு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி நிச்சயமாக இருக்காது. நீங்க அதிமுக அப்படின்ற அது ஏன் அந்த பெயரை பயன்படுத்த மக்கள் மன்றத்தில் விட்டுருவாங்கன்னா, ஏன்னா நான் எப்பொழுதுமே மக்கள் மன்றத்தில் விடுற ஆள் சார். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவையா? திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்புக்காக ஒரு கட்சி வேண்டுமா? இல்ல நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? இல்ல திமுக எதிர்க்கிறதுக்காக கட்சி வச்சிருக்கேன். தட் இஸ் நாட் an ஐடியாலஜி. திமுக எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் கட்சி தேவையில்லைங்க. நீங்க என்ன கவர்னன்ஸ் கொடுக்குறீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேவை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய வைகை செல்வன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சி கரைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மறைமுகமாக அதிமுக தான் காணாமல் போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? வணக்கம். ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் IPS ஆக இருந்தார், காவல்துறை அதிகாரியாக இருந்தார். அதற்கு பிறகு அரசியல்வாதியானார். இப்போது கிளி சோசியம் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஜோசியம் பார்ப்பதை போல எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறவர்கள் ஜோதிடர்கள். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இப்போது ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக திராவிட கட்சிகள் காணாமல் போய்விடும், அதுவும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போய்விடும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அரசியலில் அண்மை காலத்து வரவான திரு அண்ணாமலையின் கருத்து ஏற்புடையதல்ல. ஏனென்று சொன்னால், ஆயிரங்காலத்து பயிர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று இன்று தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. அரை நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடக்க காலத்தில் விசிலடிக்கிற கூட்டம். ஆகவே விரைவில் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். ஆனால் 3 முறை ஆட்சி பிடித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பின்பு எம்ஜிஆரை போல ஒரு மக்கள் சக்தி மிக்க தலைவர் அந்த இயக்கத்திலே இல்லை என்று சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார்கள். 50 ஆண்டு கால அரசியலுக்கு வித்திட்டார். 50 ஆண்டு கால அரசியலை அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காக எழுதினார். அதன் பிறகு எம்ஜிஆரை போல அம்மா அவர்களை போல ஒரு கவர்ச்சி மிக்க மக்கள் சக்தி மிக்க ஒரு தலைவர் அந்த இயக்கத்திலே இல்லை என்று சொன்னார்கள். உண்மைதான். ஆனால் ஒரு சாமானிய தொண்டன் அந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அவர் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 4 வருட காலம் 3 மாதம் தமிழகத்தினுடைய மாட்சி தாங்கி முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. அதன் பின்பு இப்போ 3 ஆண்டு காலம் கழகத்தின் பொதுச் செயலாளராக எதிர்க்கட்சி என்கிற நிலையில் பல்வேறு நிலைப்பாட்டோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீடு நடை போட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து 2024 காணாமல் போய்விடும் என்று சொல்பவர்கள் எல்லாம் பகல் கனவு காண்டு கொண்டிருக்கிறார்கள், யோஜனம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் என்ன தோன்றுகிறது. அவர்களை பார்த்துத்தான் வேதனை அடைய தோன்றுகிறது. இது போன்ற கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. இந்த சலசிலப்புக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது. இல்ல, அவர்கிட்ட பேசும்போது அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது, ஒரு கட்சி கூட்டணியில ரொம்ப பலமாக இருக்கிறது, இன்னொரு கட்சி தான் கூட்டணியில ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் குறிப்பிட்டு அதிமுகவை குறிப்பிட்டு பேசுவதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? ஏற்கனவே 2016 நாங்கள் எல்லா தேர்தல் களத்திலும்
234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் நின்றுதான் ஆட்சியை பிடித்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்களே, இப்போது இல்லையே என்று கூட நீங்கள் எதிர்கேள்வி கேட்கலாம். ஆனால் அதே நிலைப்பாட்டோடு 2 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது முன்பை விட இப்போது வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் இயக்கம் பலமானதாக இருக்கும். ஆக அந்த இயக்கம் மிக சரியான பாதையிலே போய்கொண்டே இருந்தால் எந்த சலசலப்புகளுக்கும் அஞ்ச தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆலமரமாக, ஒரு ஆயிரங்காலத்து பயிராகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இது அரசியலின் அண்மை காலத்து வரவான அண்ணாமலை போன்றவர்களுக்கு தெரியாது. இந்த ஒட்டுமொத்தமான தேர்தல் பரப்புரை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய பாஜகவை குறிப்பிட்டு பேசல, இன்னைக்குதான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அதிமுகவை பெரிய பலமான ஒரு அடியை அடிச்சிருக்கிறாருன்னு பாக்கலாமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து அண்ணாமலை சொல்லிக் கொண்டே வந்தார். ஏற்கனவே அண்ணாவை பற்றி மிக தாழ்வான கருத்தை முன்வைத்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலமைச்சராக எடப்பாடியாரை முன்மொழிய மாட்டோம், அதற்கே நாங்கள் உழைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார். ஆகவே இது போன்ற முன்னுக்கும் முரணான கருத்துக்களை சொல்வதும் ஒரு சரியான பாதைக்கு அவர் இட்டு செல்லாததும் காரணமாக இருந்த காரணத்தினால்தான் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியேறினோம். எங்களுக்கு வேண்டாம், இப்போதும் வேண்டாம், எப்போதும் வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில். ஆகவே அதனுடைய அதிருப்தியில் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லலாம். ஒரு தடவை கூட பாஜக தமிழகத்தில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கறதுல திராவிட கட்சிகள் மிகுந்த உறுதிப்பாடோடு இருக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா திராவிட கட்சிகளே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அது ஒரு முறை கூட பாஜக வந்துவிடக் கூடாது என்று திராவிட கட்சிகள் மாத்திரம் எண்ணவில்லை, மக்கள் எண்ணுகிறார்கள். மக்களுடைய கருத்து தான் இது ஒவ்வொரு தேர்தல்களிலும் பிரதிபலிக்கிறது. எங்களுடைய கருத்துக்களை, எங்கள் சித்தாந்தங்களை, எங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களை, மக்களுக்கான சேவைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை வழிமொழிவது வாக்காளர்கள் பெருமக்கள் தான். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் தான் இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எப்போதுமே நோட்டாவுக்கு போட்டியாகத்தான் மக்கள் வைத்திருக்கிறார்களே தவிர தனித்துவமான ஒரு அடையாளத்தை இதுவரை தரவில்லை, இனிமேலும் தரப்போவதும் இல்லை. நன்றி சார், உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. இந்த பேட்டியை கோவையில் எடுத்த நம்முடைய மூத்த செய்தியாளர் விஜயன் தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நீங்க பேட்டி எடுக்கும் போது என்னென்ன கருத்துக்களை அண்ணாமலை சொல்லியிருக்கிறார்? தேர்தலுக்கு பின் அதிமுக காணாமல் போகும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். பாஜக ஒருமுறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்பே இருக்காது என்றும் கோவையில் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் பேட்டி எடுத்த நம்முடைய மூத்த செய்தியாளர் விஜயன் நம்முடைய இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். அண்ணாமலை அதிமுகவை குறிப்பிட்டு அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? வணக்கம் கார்த்திகா. திரு அண்ணாமலை அவர்கள் முதன் முறையாக வெளிப்படையாக அதிமுகவின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை இந்த நேர்காணல்ல முன்வைத்தார். அவர் அதற்கு அதிமுக 2024 பிறகு இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன முக்கியமான காரணம் திமுக எதிர்ப்பை மட்டுமே நம்பி ஒரு கட்சியால இருக்க முடியாது, அதற்கான தேவை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பிறகு அதிமுக மீதான விமர்சனத்தில் அவர் வைத்த முக்கியமான பார்வை என்பது, பொதுவாக அதிமுகவினர் சொல்வது 2019 மோடி எதிர்ப்பால தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கேள்வி கேட்டபோது அவர் சொன்னார், 2019 பாஜக அணி தோல்வியை சந்தித்ததற்கு ஊழல் கட்சியான அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததுதான் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே அந்த விமர்சனத்தை முன்வைத்தார். அப்புறம் இன்னொரு கேள்விக்கே அவர் சொன்ன பதில் 2021
பாஜக 5 இடங்களை பெற்றதற்கு அதிமுக கூட்டணி தானே காரணம், அப்போதெல்லாம் நீங்க விமர்சிக்கலையே என்று திரு SP வேலுமணி நேற்று ஒரு நேர்காணல்ல என்னிடம் சொல்லியிருந்தார். அந்த கேள்வி முன்வைத்த போது அவர் சொன்னது கிட்டத்தட்ட 35 இடங்கள் அதிமுக வெற்றி பெறுவதற்கு பாஜகவுடன் வைத்த கூட்டணி தான் காரணம் என்றும் சொல்லியிருந்தார். அதன் பிறகு அவர் இன்னொரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷனை சொன்னார். OPS சுயேட்சை சின்னத்தில் நிற்பது தொடர்பான கேள்விக்கு அவர் சொன்னது, OPS கட்டாயம் சுயேட்சை சின்னத்துல வெற்றி பெறுவார், அந்த வெற்றிக்கு பிறகு அதிமுக என்கிற கட்சி OPS வசம் வந்துவிடும் என்று அடுக்கடுக்கான விமர்சனங்களை முன்வைத்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகக்குள் இப்போது இருக்கக்கூடிய முரண்கள் குறித்தும் சாதிய விஷயத்தில் 2 சமூக முரண்கள் குறித்தெல்லாம் இந்த நேர்காணல்ல விரிவா பேசியிருக்கார் கார்த்திகா. அது முதன்முறையாக இவ்வளவு கூர்மையான காட்டமான விமர்சனம் பாஜகவிடமிருந்து, அது குறிப்பா திரு அண்ணாமலையிடமிருந்து வந்தது ரொம்ப கவனிக்கத்தக்கதா பார்க்கிறேன் கார்த்திகா. பரபரப்பான தேர்தல் பரப்புரைகளுக்கு மத்தியில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய இந்த வெளிப்படையான பேச்சு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி திரு விஜயன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.